வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் வழமை போல ஒரு குழந்தை போராளியாக இருந்து தனது வாழ்க்கையை ஆரம்பித்து தற்பொழுது பல்வேறு தடங்கள் படிகளையும் தாண்டி வேறொரு நிலைக்கு வந்திருக்கிறார். குழந்தை போராளியாக ஒரு 12 வயது 13 வயதில் விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்டவர். இவருடைய தந்தையாரும் ஒரு போராளி, டொமினிக் என்பவர். அவருடைய இயக்க பேர் தீபன். டொமினிக் மகன் பிரசாந்த், அவரும் பிற்காலத்தில் இயக்கத்தில் இணைந்திருக்கிறார். அவருடைய அம்மு முகிலன் என்ற பெயரில அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் அம்மு. வணக்கம் அண்ணன். வணக்கம். நீங்கள் இப்ப புலனாய்வு பிரிவோட சேர்றீங்க, ஜனார்த்தனன் இதோட சேர்றீங்க. அங்க இருந்துதான் பிடிபட்டு ஜெயிலுக்குள்ள போறீங்களா? பிடிபட்டு வாரீங்க. அதுக்கு பிறகு இந்த அப்படியே மக்களோட சேர்ந்து மூவ் பண்றீங்க. திருப்பி உங்களை பிடிக்கணும். மக்களோட மக்களோட சேர்ந்து போய் புதுமாத்துல இருந்து திருப்பி என்ன இயக்கம் பிடிச்சு கொண்டு போய் ஒரு கிழமை பயிற்சி எடுத்துல சொல்லி இடத்துல போய் அறிக்கை கொடுத்துனா திருப்பி என்ன பயிற்சி அனுப்பி என்னை ஆனந்தபுரம். ஆனந்தபுரத்துக்குள்ள தலைவருக்கு பாக்ஸ் அடிப்பட்ட இடம், 4 பக்கத்துலயும் பாக்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்ப ஒரு கிழமை பயிற்சியிலேயே ஆக்கள் களமுனைக்கு அனுப்பப்படணும். ஒரு கிழமை பயிற்சியோடய களமுனைக்கு அனுப்ப போறாங்களா? ஆமைக்காரன் வந்துட்டானே களமுனையில போராடுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அரவாசி சனம் இயக்கத்தை முடைச்சு கொண்டு ஆமையிட கட்டுப்பாடு. அது பெரிய ஒரு ரணகலமான பூமி. அந்த அவலங்க அந்த பயிற்சிகள் எல்லாம் எப்படி இருந்தது? வந்தவர்கள் எத்தனை வயதுல இருந்தவர்கள்? அவர்களுடைய உணர்வுகளை சொல்லுங்க. ஆயுத பயிற்சி சின்ன சின்ன என்ன நானும் அந்த வயசுன்றதால நான் முதல் ஆரம்ப பயிற்சி நேரத்துறையே இடம் திரிஞ்சு எடுத்துன்றதால எனக்கு ஓகே ஆயுத தூக்கி வடிவைக்க தெரியும். நான் ஒன்றும் தெரியாத மாதிரி கொஞ்சம் அக்சன் பண்ணி தாண்டி அந்த ஒரு கிழமை பயிற்சியை எடுத்து அதுக்குள்ளேயும் அந்த இதெல்லாம் அதுக்குள்ளேயும் முதலாவது நான் தானே. அப்ப என்ன டக்குனு பண்ணி ஆனந்தபுரம் இது கூட பெரிய டீமோட இன்னைக்கு அனுப்புறாங்க. அங்க போனால் நான் இந்த ஒட்டி சுட்டான்ல முதல் ஆரம்பத்துல பயிற்சி எடுத்துனான்னு சொன்னேன். எல்லாத்துலயும் அந்த முதலாவது இடம் கிடைச்சது, எனக்கு பரிசு கிடைச்சோன்னா அந்த ஒட்டி சுட்டான்ல எனக்கு ஆயுத பயிற்சி தந்த மாஸ்டர், அவரோட பேர் இளம்பருதி. அவர் இந்த ஆனந்தபுர பாக்ஸ், அதாவது 5 பேர் கொண்ட டீம். நான் என்ன அங்க அந்த இதுக்கு, அதாவது அந்த அங்க பாயிண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த பாயிண்ட்ல எனக்கு அந்த ஆயுத பயிற்சி தந்த மாஸ்டர் நிற்குது. அவர் என்னோட அவர் இருக்கிறதானே எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு அவரோட இருந்து அந்த சென்ட்ரி பார்த்து தாண்டி அந்த டைம்ல டக்குனு ஆமிக்காரர் வாரதை பார்த்தால் டக்குனு வடி வைக்கோ இல்லாட்டி சத்தம் நாங்க இந்த பின்னுக்கு அலர்ட் கொடுக்கணும். அப்ப நான் இப்ப துவக்க வச்சு கொண்டு இப்படி நிக்கிறேன். ஆமிக்காரன் வாரான்னு இப்ப எனக்கு அந்த டைம்ல என்னன்னு சொல்றது தெரியாது. இப்படி வடி வைப்போம்னு சொல்லி வலிக்கிட எனக்கு அது அந்த டைம்ல அந்த மனதுக்கு இடம் அளிக்குது. டக்குனு நான் என்ன செஞ்சேன், டக்குனு எங்கடாக்கள் 4 பேர் இருக்கிறாங்களா நீ பங்கறக்குள்ள, டக்குனு நான் ஆமி வாரான்னு சொல்லி மேல தூக்கி அடி பண்ணி மேல அடிச்சு போட்டு சும்மா மேல தூக்கி மேம் பண்ணி வெடி வைக்கிறது. அந்த டைம்ல எனக்கு என்ன நடந்தது தெரியாது. டக்குனு எங்க ஆக்கள் எல்லாம் பெரிய ஒரு சண்டை. அது சண்டை டைம்ல இப்ப 60M செல் ஒன்று விழுந்து எனக்கு அந்த பயிற்சி தந்த மாஸ்டர்னு சொன்னேன். அவர இடத்துல பாட்டு அவரு கதைக்கு இல்லாத இப்படி எந்த மடியில தான் நான் உயிர் போக்குள்ள அந்த களத்துல கிடந்த சைனட், டபுள் சைனட், அந்த சைனட்டை கலட்டி என் கையில தந்து சொல்லி நீ இதை வச்சுக்கோ. அந்த உயிர் போற டைம்ல என்னட்டு சொல்றேன், என் மடியில் உயிர் போகுது சொல்றேன். அம்முன்னு தான் சொல்லுவாங்க, அம்மு கீழன்னு இல்ல, இந்த அம்முன்னு தான் சொல்லுவார். அம்மு நீ எப்படியாச்சு, உனக்கு திறமை இருக்கு, நல்ல தைரியம் இருக்கு, நீ நல்ல சிறந்த ஒரு கொடியன், நீ எப்படியாச்சும் போ, இந்த யுத்தம் போய்வேல பாருந்தா எந்த உயிரும் போகுது, நான் இனி வாழ போறதில்லை, நீ பின்னுக்கு கொண்டு போன. நான் சொன்னேன் இல்ல, நான் உங்களை காப்பாத்தல, நான் பின்னுக்கு கொண்டு போனேன். இல்ல பின்னுக்கு கொண்டு போகாது, எந்த உயிர் போய் கொண்டு இருக்குது, எப்படியாச்சும் தப்பி போயிட்டு இந்த மக்களை காப்பாத்து உன்னால ஏழும் சொல்லி அந்த டைம்ல அந்த இவ்வளவு காலம் நான் ஒரு விளையாட்டுத்தனமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரிஞ்சுனா அந்த உயிர் எந்த மடியில போக்குள்ள எனக்கு அஞ்சும் கட்டு அறிவும் கட்டு கடவுளை என்று சொல்லி போட்டு உயிர் போனேன்னு எனக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கடவுளை இப்படித்தானே நான் இருந்த சாவன்னு சொல்லி போட்டுதான் நான் ஆனந்தபுர பக்ஸ் ஊடால ஒருத்தருக்கும் தெரியாம பின்பு 4 பேரும் சரி அந்த பயில இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் தான் நிற்கும். அந்த பொம்பளை பிள்ளை நான் கோபுரம் கொண்டு உங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை இல்லாத பின்னுக்கு போனா அப்படி வைப்பாங்கன்னு சொல்ல சரியானு சொல்லி போட்டு நான் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு நான் சைனட்டும் இருக்கு காலத்துல ஆயுதம் தப்பலாம் சொல்லி 6 பின்னுக்கு போனா வடி வைப்பினம், முன்னுக்கு போனா ஆமி வடி வைக்கும், பின்னுக்கு இயக்கம் வடி வைக்கும், பின்னுக்கு போனா இயக்கம் வடி வைக்கும். களமணியை விட்டு ஓடி களமணியை விட்டுட்டு ஓடி வாரம்னு சொல்லி அப்படியெல்லாம் நடந்திருக்கு. வடி வைப்பாங்க. அப்படி நடந்திருக்கு சனத்துக்கு. உண்மையிலேயே கடைசி கட்டத்துல நான் எல்லாம் எங்கட தமிழர்கள் தான். தலைவர் ஒரு கட்டமைப்போடாக இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை வளர்த்து விட்ட பேர் அவரோட வளர்ப்புல என்ன இருந்தாலும் அங்க தெரிஞ்சு அண்ணன் தலைமைக்குள்ள தான் வளர்ந்தனா. அவருக்கு நான் தலைவானுங்கிற எப்பையும் சிறந்த ஒரு தலைவன், அதை நான் எங்கேயும் நான் நெஞ்சு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு கீழே இருந்த ஆக்குற வழிமுறைகள் நடத்தல்கள் ஊடாக உண்மையிலேயே சனத்துக்கு இயக்கத்தை வெறுத்துட்டு கடைசி கட்டத்துல சனம் மண்ணள்ளி தூவி திட்ட வலிக்கிட்டு அழிஞ்சு போறீங்கள்றான்னு சொல்லி
ஏன் இன்றைக்கு பிடிச்சிட்டு போற புள்ளி ஒரு கிழமை 10 நாளைக்குள்ள பொடியோட கொண்டு கொடுத்தா அந்த அம்மாட மனசுல எப்படி வேதனை இருந்திருக்கும். நான் இப்ப இதை தோண்டி நிற்ப கூட நான் கதைக்கிறதுக்கு திருப்பி அந்த ஒரு வழிக்கு போக கூடாது. இப்பயும் அந்த சனம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கு, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. என்னத்துக்காக இந்த யுத்தம் நடந்தது அந்த கையில நான் அறியாம போன வயசு. இப்ப நான் பகுத்தறிவு படிப்பறிவு எல்லாம் வந்து இப்ப இருக்குதானே. நாங்க வந்து ஒரு மனிதனாக யோசிக்கலாம் தானே. அந்த பழைய கதைக்குள்ள நான் எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அப்படி ஒரு இதெல்லாம் வந்து சேர்ந்து நாங்க இப்ப உங்களோட வந்து அந்த ஒரு கிழமை பயிற்சி எடுத்த நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்து அவர்களோட கதைச்சிருக்கிறீங்களா? நீங்க அவர்களோட கதைச்சு பேசி இருக்கிறீங்களா? கதைச்சிருக்கிறேன் நண்பா. அந்த பிள்ளைல எல்லாம் பயம், என்ன நடக்குது எது நடக்குன்னு தெரியும். அந்த பிள்ளைல கொஞ்சம் கடவுள் கூட்டால் என்ன 60 பிள்ளைகள் ஓடிடுங்க கொண்டு விட்டு அடுத்தடுத்து நாள் ஓடி தப்பி வாரதுகள் வந்துடும். இடையில வெடி விழுந்து செல் விழுந்து சாரர்கள் சும்மா அனாதபூர்ணமா செத்து போக வேண்டியதான். இவ்வளவு ஒரு அநியாயமான அந்த யுத்தம் என்பது இவ்வளவு ஒரு அநியாயமான விஷயம். இப்ப அப்ப அப்படி உயிர் இழப்புகளை நீங்கள் பார்த்திருக்கீங்களா? இதுதான் உங்களோட முதல் தடவை நீங்க இந்த உயிரிழப்புகளை பாக்குறதா? இந்த நீங்கள் இயக்கத்துல இயங்க துவங்கின காலத்துல இருந்து இதுக்கு முதலும் பார்த்திருப்பீங்க தானே? உயிரிழப்ப இல்ல முதல் வந்து உயிரிழப்ப பாத்திருக்கேன்னு சொல்லி பொடி புலியலைங்குரல்ல சொல்றதை பார்த்திருக்கோம். எங்க தமிழ் தேசிய டிவி அங்க இருந்துதானே அதுல 1000 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்றது தண்டி இருக்கும். களமுனை உயிர் போறது அந்த மனிதன். அதுவும் எனக்கு பயிற்சி தான் மாஸ்டர். நீங்க சொன்னீங்க அந்த பேர் பருதி என்று இளம்பருதின்னு சொல்லி. இப்ப அந்த இளம்பருதி சொல்றாரு உங்கள்ட்ட உங்களை தப்பிப்போ மக்களை காப்பாற்று, நீங்கள் என்னென்று காப்பாற்றலாம் அவர் நினைச்சார். அவர் என்ன சொல்றாரு எனக்கு அது புரியல. அந்த டைம்ல அப்படிதான் நீ எப்படியாச்சும் தப்பிப்போ எங்க மக்களை காப்பாத்துறதுல அவர் சொன்னது எப்படியாச்சும் மக்களை வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள அனுப்ப சொல்லிதான். இல்லாட்டி சனம் செத்து போயிரும். சனத்தை வந்து ராணுவ கட்டுப்பாடுகள் யுத்தம் நாங்க நெருங்கிட்டோம். இனி யுத்தம் செய்யலான்னு அவருக்கே விளங்கிட்டு அவர் சொல்றாரு எனக்கு மக்களை இதுக்குன்னு சொல்லி. அப்ப நான் அந்த டைம்ல நான் எப்படி இதன்று சொல்லி இதாண்டி போட்டு ஆனந்தபுரம் சண்டை நடக்குது வந்து ஏப்ரல் மாதம் 2009 ஏப்ரலுக்கு கிட்டதான் நடக்குது. அதுக்கு பிறகுதான் அந்த மக்களின் உயிரிழப்பு கூடுது. மக்களோட உயிரிழப்பு மிக கூடுதலான. அப்பவே அந்த சில தளபதிகாரர்களுக்கு புரிஞ்சிடுது இந்த யுத்தம் பிரியோசனம் இல்லைன்றது. நிறைய பேர் மக்களோட உயிரையும் நான் அந்த டைம்ல காப்பாத்தி இருக்கிறேன். இப்ப நான் இந்த கதைக்கு நான் வந்து கடைசியா நந்திக்கடல் சைட்ல அந்த சைட் துண்டுக்குள்ள இதை வந்து இந்த கதையோட போனதால எனக்கு சொல்லி அதுக்குள்ள போகும்போது கிளிநொச்சி விழுந்தது இருக்கு தானே. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கிளிநொச்சி விழுகுது. கிளிநொச்சி அரசாங்கத்தின் கைக்கு போகுது. அப்பவே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க கிளிநொச்சி விலைக்குள்ள? அந்த டைம்ல எல்லாம் நாங்க வந்து தேவைப்படுறதுக்குள்ள இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சி வந்து விடுதலை புலிகள் அஞ்சால பக்கத்தால ஒட்டி சுட்டானால அங்கால பக்கத்தால உடையார் கட்டி இருட்டு மடந்து சொந்துக்குள்ள ராணுவம் வந்த போதுதான் நாங்க பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த இடத்துல எப்படின்னா அதுவும் ஒரு எப்படி சொல்றது வாயால சொல்ல இல்லாத துக்கம் துயரங்களை தாங்கிதான் எங்கட மக்களிடம் இருந்தவங்க. நான் வந்து தனிப்பட்டது என்னுடைய வாழ்க்கை வரலாறு கதைக்காம நான் வந்து எங்கட ஒட்டுமொத்த மக்கள் பட்ட வேதனையை கதைக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு பங்குற தாண்டி கொட்டில போட்டு 2 நாள் இல்ல அந்த இடத்த விட்டு போய் அடுத்த இடத்துல போனோம். அப்ப செல்லுகள் வந்து விழும் அங்கே ராணுவம் வந்துட்டாங்க. இப்படி பின்வாங்கி பொது மாத்திரம் மட்டும் வந்தது. அப்ப அப்படி பின்வாங்கி போகைக்குள்ள உங்களோட உணர்வு வந்து கிட்டத்தட்ட விட்டுட்டு ராணுவத்தின் பக்கம் போனா காணுமென்ற அளவுக்கு மக்கள் நிலைமை வந்துட்டுதா? அப்பவே மக்களை வந்து விடுதலை புலிகள் கட்டோட உடைஞ்சு கொண்டு ராணுவத்துல பக்கம் சரணடைகிறதுக்கு நிறைய பேர் போக வலிக்கிட்டாங்க. எல்லா பக்கத்தும் சனம் போக வலிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட காலத்துல நானும் அந்த ஆனந்தபுரத்தை இதை விட்டு வந்து வழியால நந்திக்கடலால வந்து வேறக்குள்ள நந்திக்கடல் அந்த சைட்லன்னா நவமறிவு கூட்டம்னு சொல்லி இயக்கத்துல இருந்து கால் கை இயலாதாக்கள் வந்து அந்த நந்திக்கடல் சைட்ல வந்து சண்டை குறைவு தானே. அதனால அவங்களுக்கு அந்த கூட்டத்துல காவலுக்கு சென்ட்ரி ட்ரெயின் போட்டு இயக்கத்துல இருந்து கால்கை இல்லாத நவமறிவு கூடம் அந்த தூண்டு ஆட்களை வந்து நந்திக்கடல் சைட்ல லைன்ல விட்டு இருந்தாங்க. அப்ப நானும் வந்து நந்திக்கடலால விழுந்து வந்து அதுக்கு நேரம் முட்டை நல்ல காலம். அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலை ஒரு ஆள் தான் அதுல பொறுப்பா இருந்தது. இல்ல அந்த கால்கை இயலாத அவைக்கு நீங்கள் என்ன பேர் ஒன்று சொன்னீங்க? நவமறிவு கூடம். நவமறிவு கூடம். அப்ப அவைய ஏன் அங்க அவைய வச்சிருந்தது? அவையல் வைத்திருந்த என்னென்றால் அந்த நந்திக்கடல் அந்த பட்டுவால் பாலத்திலிருந்து அப்படி இந்த நந்திக்கடல் அந்த சைட் ஊடாக பாயிண்ட் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் போட்டிருந்தது. என்னென்றால் அந்த கையில யுத்தம் குறைவு இஞ்சால உடைச்சிட்டு போற சனத்தை பாக்குறதுக்காண்டி அவங்களுக்கு கை காலையில தானே அங்கவீனம் முற்ற போராளிகள் அவங்க நவமறிவு கூடத்துல இருந்த போராளிகள் அனைவரும். அப்ப அவங்களதான் அந்த லைன்ல விட்டு இருந்தவங்க பாதுகாப்பு ஆற்ற பாதுகாப்புக்கு ஆமிகாரம் வந்தாலும் ஆமையை உடைச்சிட்டு வந்தா அதை தக்க வைக்கிறதான சண்டை குறைவுன்றதால அதை விட இங்க இருந்து சனம் உடைச்சிட்டு போறதானே கடலால சனம் போக வலிக்கிட்டு
ஓ ஓ ஓ அப்ப சனத்தை போக விடாம அத அதை பாதுகாப்புக்கு நின்றதையா? அத அத பாதுகாப்புக்காண்டி அவங்க அந்த இயலாதாக்கள் அவங்க கல்முனைக்கு சண்டைக்கு அங்க மட்டும் ஒரு அனுப்பிடாது. அதுக்காண்டி இந்த ஓ சனம் உடைச்சிட்டு போகாம பிளாக் பண்றதுக்கு இவங்களை போட்டிருந்தோம். ரைட் 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 ரைட். அப்ப அப்படி தப்பியோடி போன ஆட்களையும் சுட்டதாக எல்லாம் சொல்லப்படுது. ராணுவத்துக்கு சரணடைய தப்பி போன சனத்துக்கு வெடி வச்சதான் சனத்தோட சனமா போயிட்டு ஆமி கிட்ட போயிட்டு சூசைட் வெடிச்சதும் உண்டு. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது உண்டோ. அப்ப என்ன செய்யறது? ஆமிக்காரன் இங்க இருந்து போற சனத்துக்கு அவன் வெடி வைக்க அவன் பாதுகாப்பு அவன் பார்ப்பான் தானே. யுத்தம் என்பது வந்து அவன் உயிரை காப்பாற்றுறதுதான் பார்ப்பான். இங்கால இயக்கம் சுட்டதான் ஜனத்துக்கு அங்கால ஆமையும் சுட்டான். இதுல வந்து ரெண்டு பக்கத்தாலையும் அநியாயமான அப்பாவணி பொதுமக்கள் இருந்ததுதான் கூட அதிகம். இப்ப நீங்கள் அப்ப ஆனந்தபுர சண்டையோடய நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க, இனி நின்று போராடுறதுல மற்ற பக்கம் போயிடுவோம் ராணுவத்தின் பக்கத்துக்கு போயிருவோம்னு சொல்லி நான் முடிவெடுத்து தான் நான் பின்னுக்கு வரேன். ஏனென்றால் அந்த என்னுடைய ஆசிரியர் வந்து இறந்ததோட எனக்கு ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்பட்டது. அதோட நான் வந்து பின் வாங்குறேன். உண்மையிலேயே நின்று சண்டை செய்யக்கூடிய அளவு சின்ன வயசு தானே நின்றுதான் பயிற்சி எடுத்திருந்தாலும் மன்னன் யுத்தம் என்பது உண்மையிலேயே கடவுளே. அங்க ஒரு வெடி சத்தம் கேட்கும் மன்னன் டம் டம் ட்ரவுன் சவுண்ட் ஒன்று யுத்தத்துல பாவிச்சவங்க அது வந்து இங்க கிட்ட வந்து காதலையும் படிக்கும். காது கிட்ட வந்து இங்க பற இடத்துல பள்ளி ரெண்டு டம் டம்னு சொல்லி சொல்றாங்க அந்த ட்ரம்ஸுக்கு. அது நின்று பிடிக்கல. எங்க வெடிக்குது, எங்கால போகுது, எங்கால வருதுன்னு ஒன்றும் தெரியா. என்ன அவனும் அறிஞ்சு முன்ன களவுனைக்கு போயிட்டு அடிபட்டு அணுவும் இருந்து பயிற்சியும் முதல் சம்பளத்துக்கு 2009 உங்களுக்கு 18-19 வயசுதான் வயசுகள் அந்த காலகட்டம். அப்ப உங்களோட மற்ற போராளிகள் தளபதிகள் இது சம்பந்தமா உரையாடல்கள் இருந்ததா? அந்த நேரம் கலைக்கக்கூடியதா இருந்ததா உங்களோட இருந்த சக போராளிகளோட தளபதிகளோட? அந்த டைம்ல அந்த 7 நாள் பயிற்சி 10 நாள் பயிற்சிக்குள்ளேயும் எங்கட ரத்ன மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ணுவார். இந்த டைம்ல அவர் கதை தெரியும் தானே உங்களுக்கு? ரத்ன மாஸ்டர் கதை அவர் வந்து கதைச்சாலே ஒரு தைரியம் வரும். அட்டி விடுறதுக்கு போகணும் போதான். அவர் கடைசியா வந்து பயிற்சி முடிய அவர் வந்து கதைச்சுதான் அனுப்புவார். களமுனைக்கு அனுப்புறதுக்கு அவர் வந்து கதைப்பார். ரத்ன மாஸ்டர், சொர்ணமன்னன், சுதாகரன், திருவண்ணாமலை மாவட்ட வாய்சன், சுதாகரனுக்கு எல்லாம் என்ன நல்லா தெரியும். புல்லாயத்தூர்ல இருந்த நிலவன் என்று சொல்லி புல்லாயத்தூர அமுதாப்பண்ணனுக்கு எல்லாம் என்ன தெரியும். எனக்கு நான் வந்து எனக்கு இயக்கத்துல வந்து அந்த தொண்டுக்குள்ள குட்டி புலின்னு சொல்லி பேர் வச்சிருந்தவங்க. சின்னவன், குட்டி புலி என்று சொல்லி நிறைய பேர் இருந்து எனக்கு கட்ட பேர். ஓகே. இப்ப என்னன்னா நான் கேட்கிறேன், உங்களோட இந்த மற்றாக்களின் உணர்வுகள் எப்படி இருந்தது? அவை தொடர்ந்து போராடணும் நினைச்சிருமா, அல்லது அவையும் சரண்ட பண்ணணும் சரண்ட பண்ணா நல்ல நினைச்சிருமா, அல்லது இதுகளை பற்றி கதைக்கிறதே ஒரு பய உணர்வு இருந்ததா? அப்படிதான் அந்த எல்லாருக்கும் இயக்கத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தளபதிமார்கள் அவங்களெல்லாம் கடைசி விட்டு நின்று பிடிச்சு கொண்டு தான் இருந்தவங்க. உண்மையிலேயே சனம் வந்து இதுக்கு பிறகு என்னென்றால் கூட நெருங்கிட்டோம். புதுமாதிரி குறிப்பிட்ட காலத்துல வந்து இதுக்கு பிறகு சனம் வந்து நாங்கள் ஆமிட கட்டுப்பாட்டுக்கு போனதான் சரின்னு சொல்லி சனம் வந்து முடிவு எடுத்துட்டு எல்லாம் முளைச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு. ஆனால் சனத்தை போக விடாம பிளாக் பண்ணி எங்கட விடுதலை புலிகளால பிளாக் பண்ணி சனத்தை போக விடாம தான் வச்சிருந்து யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. இல்லாட்டி சனங்கள் வந்து சனத்தை போக விட மாட்டேன்டாங்க, வெடிவைக்க வலிக்கிட்டாங்க. அப்ப சனம் வெளியாளரங்கிறதுக்கு பயத்துல சனம் இருந்து இஞ்சாலையும் போவாம அங்காலையும் போவாம இருந்த சனம் நிறைய பேர் இருக்குது. மற்ற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அங்க நம்மகிட்ட எங்கட தளபதி போராளிகள் மாதிரி வந்து அதாவது நவமறைவு கூடத்துல இருந்து அதே மாதிரி காயப்பட்டு இதண்டி இருந்தாக்க நிறைய பேர், அதாவது ஆமிட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடாத நிறைய பேர் ஒரு பஸ்ஸோட வச்சு கிளைமர் வச்சு படிக்க வச்சவங்க. எங்கட வர்ற கட்டுப்பாட்டுக்குள்ள திருவண்ணாமலை மாவட்ட தளபதி சொர்ணமன் இதுக்குள்ள பட்டுவால் பாலத்துக்கு கொஞ்சம் மங்கால பனங்காடு அதுக்குள்ள கிளைமர் வச்சு படிச்சது எல்லாம் எனக்கு தெரியும். கடைசியா வந்து ஏதோ அதிர்ஷ்டவசமாக போர்த்தொண்டில் ஏறி வரக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது. நைசா அவசருக்கு தெரியாம ஏறி வந்து ஸ்ரீலங்கா கடற்படையில ஒப்படைக்கணும். அதாவது நான் ஸ்ரீலங்கா கடற்படையில பிடிபட மட்டும் அந்த போட்டுக்குள்ள இருந்தது, அந்த போட்ல வந்து ஆக்களுக்கும் தெரியாது. அப்படி ரகசியமான முறையில தான் வந்தேன். இல்ல நீங்க சொல்றீங்க கலை இழந்தவர்களை வந்து ஒரு பஸ்ல வச்சுட்டு இயக்கமே குண்டு வெடிச்சு தகர்க்குதா? அதை தாக்குது ஆமிட்ட சரணடைய போனால் போயிடாது. அந்த அதாவது அங்க முன்னாடி கால்கை இல்லாதார்கள், கண் தெரியாதார்கள் எல்லாரையும் நான் இது அறிஞ்ச விஷயம். அங்க இருந்த போராளி முழு பேருக்கும் தெரியும். நான் வந்து அதாவது இப்ப கதைக்கிற விஷயம் என்னென்றால் இயக்கத்துல ரகசியமோ இதுகளை வெளியிடுறனோ அப்படி எப்படி இல்லை. நானும் தமிழன், நீங்களும் தமிழன், நாங்கள் எல்லாரும் மாலதமரம், உங்களுக்கும் சாவு எனக்கும் சாவு. இந்த யுத்தத்தால நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் வந்து எங்கட மக்கள் தானே. என்ன போராளியா இருந்தாலும் எங்கட மக்கள் தான், தமிழன் தான் சேர்த்தது. சனமா இருந்தாலும் தமிழ் தான் சேர்த்தது. அந்த பேர் போராளிகள் இருந்தாலும் தமிழன் தான் சேர்த்தது. எங்கட இடமே அழிஞ்சு போயிட்டு திருப்பி ஒரு அப்படி ஒரு காலகட்டத்துக்கு போக கூடாதுன்னு நான் இப்ப ரகசியத்தையும் இப்ப வழியால உங்களுக்கு சொல்றேன். இப்ப இது இல்ல நீங்கள் அங்க இருந்த போராளிகளோட கதைச்சிருப்பீங்க. அப்ப நான் கேட்கிறேன் என்றால் அந்த போராளிகளும் உங்களோட மனநிலையில இருக்கிறமா, அல்லது இப்படி அவையோட கதைக்கிறதே ஒரு பயம், அல்லது உங்களுக்கு வெடி விழுந்துரும் என்று
உங்களையும் சுட்டுக் கொண்டுருவார்கள் என்ற பயம் இருந்தது. அது எப்படி இருந்தது? அந்த அதுல எப்படி இருந்தால் கூடிய பாகம் மட்டக்களப்பு டீம் கடைசி வரைக்கும் அந்த ஜனார்தனன் டீம் மட்டக்களப்பு போராளிகள் போராளிகள் கடைசி வரைக்கும் நாங்கள் நிக்கணும்னு சொல்லி கணமணில கடைசி வரைக்கும் தைரியமா நின்றவங்க. ஆனால் அதுக்கிடையில அந்த பிறகு போராளிகள் அவங்க எல்லாம் சரி வர நாங்கள் விட்டுட்டு போவோம்னு சொல்லி எல்லாரும் முடஜினோட வலிக்கிட்டாங்க. நிறைய பேர் போக வலிக்கிட்டாங்க ஆமிட கட்டுப்பாட்டுக்கு. நீங்க சொல்றீங்க இறுதி வரைக்கும் நின்று போராடினது கிழக்கு மாகாண போராளிகள் என்று சொல்றீங்களா? பெரும்பாலும் அதாவது அந்த கருணாமானோட பிரிஞ்சு வந்தாக்களை விட அங்க இருந்த ஜேந்தன் படையணி சிறுத்த கடைசியா கணனி பிரிவு தான் எல்லாம் தாண்டி கணனி பிரிவு ஒரு பிரிவாகி பெரிய இதுகள் நடந்தது. ஆனால் அந்த திருவண்ணாமலை அதாவது வெளி மாவட்ட டீம் ஃபுல்லா நின்று பிடிச்சதுதான் கூடியமா. அதாவது இப்ப பிரிச்சு இதுக்குள்ள இப்ப நான் கதைக்க போகல கிழக்கு நானும் திருவண்ணாமலைன்றதால இப்படி கதைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே கடைசி வரைக்கும் நின்று பிடிச்சது ஜேந்தன் படையணி மட்டக்களப்பு டீம். அந்த டீம் தான் கடைசி வரைக்கும் நின்று பிடிச்சவங்க. மற்ற ஜாழ்ப்பாணத்து போராளி எல்லாரும் நின்றவங்கலாம். ஆனா கூடிய பாகம் நின்று பிடிச்சது வடமாகாண போராளிகள். அதே நேரம் கட்டுப்பாடை உடைச்சுக்கொண்டு முதல்ல போய் சரணடைந்ததும் பெரும்பாலும் வன்னி போராளிகள் தானே? வன்னி யாழ் மாவட்ட போராளிகளா? இல்ல கடைசியில கூடுதலாக அப்படி அவைக்கு அந்த இடங்கள் வளங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கூடுதலாக என்ன தப்பி செல்றதுக்கான இஞ்சத்தையாக்கள் தான் கூட உடைச்சிட்டு போனது. இடங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்படிதான் உண்மையிலேயே நிறைய போராளிமாரும் களமுனையில இருந்து ஆமிர கட்டுப்பாடு சரணடைவாங்கிட்டாங்க. அப்படி நிறைய சம்பவம் நடந்தது. ஏன் நம்ம சில தளபதிமார் சனத்தை போக விடாமல் அல்லது ஏன் அதை இறுக்கமா வச்சிருந்துச்சு நம்ம சில பேர்? இப்படித்தான் நாங்கள் அறிஞ்ச விஷயம் கடைசி வரைக்கும் நின்று பிடிக்கலாம். திட்டம் இருக்குன்னு சொல்லி கடைசியில கிட்ட வர மட்டும் திட்டம் இருக்கு. இப்படிதான் சொன்னோம். திட்டம் இருக்கு கிட்ட வரட்டும் சொல்லி கடைசியில எல்லாரும் செத்து போனதான் மிச்சம். உள்ளுக்கு விட்டு அடிப்பவன்றதான் அவன் இந்த திட்டம். ஆமிய உள்ளுக்கு வரட்டும் நாங்கள் அடிப்பவன்றதான் அவன் இந்த திட்டமா இருந்தது. திட்டம் அப்படிதான் சொல்லி கொண்டு வந்தவங்க கடைசியில அடி வாங்கி நம்பிட்டு மற்ற நிறைய தளபதி மாற வலிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு நல்ல கடமையில சண்டை நடந்து கொண்டு இருக்குது. சாலைக்குள்ள இருந்த ஆட்டியெல்லாம் ராணுவம் இன்னும் நிறைய தளபதிமார் சேர்ந்து அந்த ஆட்டியெல்லாம் கொண்டு வராங்க. இங்க ஆனந்தபுரத்துக்குள்ள சமர் நடக்கிற இடத்துக்குள்ள கொண்டு வராங்க. அப்படியே நிறைய அந்த தளபதிமார் காய்ச்ச கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நிறைய பேர் மாற வலிக்கிட்டாங்க. அது யுத்தம் என்பதுன்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே தமிழ் சிங்கள யுத்தம் நாங்கள் அடிபட்டு இப்ப இருந்து இதை பார்க்கக்கூடாதுன்னு உலக நாட்டுற சதியணும். உலக நாட்டுற சதிதான் நடந்தது. உலக நாட்டுற சதிதான் இதுக்குள்ள நடந்தது. அப்படி என்றால் இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கும் தெரியணும். இப்ப அந்த காலத்திலேயே இயக்கத்தோட இந்தியன் ராணுவம் அப்பவே இந்தியா சண்டை பிடிச்சது. இப்ப இந்தியாவில நம்ம சீமான் இதுன்றாங்க, கொடியை பிடிக்கிறாங்க, இதுன்றாங்க, எங்கட உறவுன்றாங்க, ரத்த உறவுன்றாங்க. இந்த முறை மாவீரர் தலைவர் பிறந்த நாளுக்கு ரத்த தானம் செய்யறாங்க. அவ்வளவு சனம் கொத்தா மடியக்குள்ள ரத்தம் சிந்தக்குள்ள எங்கடா போகணும் நீங்க இப்ப மாவீரர் நாளும் தலைவர் பிறந்த நாளும் வரக்குள்ள அங்க இதுன்றீங்கள், லண்டன்ல கொடியை கூட்டுறதுன்றீங்கள், தலைவருக்கு சிலையை கட்டுறீங்கள், நந்தி கடல சலவிசத்தை இங்க நெஞ்சில தைரியம் எடுக்கணும் கட்டுனா சிலையை கட்டணும். இங்க நந்தி கடல் இல்ல தலைவர் இறந்த இடத்துல இவ்வளவு இதுன்றீங்கள். அப்ப நாங்கள் கொத்தா மடியக்குள்ள கொத்தா சனம் சாவுக்குள்ள எங்க போயிருந்த நீங்கெல்லாம் இந்தியா எங்க போயிருந்த நீங்க அந்த டைம்ல? இப்ப என்ன அவ்வளவு அக்கறை எங்கள்ல? அரசியல் தந்துருவாங்க. அந்த வன்னி யுத்தம் நடந்து கொண்டு கேட்கல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் அந்த காலகட்டத்தை ஒவ்வொரு நாளும் பதிவு செய்திருக்கிறேன். இங்க இருந்தபடிதான் பதிவு செய்திருக்கிறேன். அது நான் இருந்த வீட்டுல செல்விழாது லண்டன்ல. ஆனால் அந்த யுத்தம் நிறுத்தணும் என்றதுல மிக தீவிரமாக இருந்த நாங்கள். ஆனால் இங்கே ஒரு செக்ஷன் எப்பவுமே சொல்லிக் கொண்டிருந்தது வன்னி தமிழர்களின் பூர்வீக மண். அந்த மண்ணை விட்டு தமிழ் மக்கள் வெளியில வரக்கூடாது. அந்த மக்களை இந்திய ராணுவமோ அல்லது அமெரிக்க ராணுவமோ காப்பாற்றக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வச்சது. இதை பற்றி உங்களோட அப்ப உங்களுக்கு என்ன எப்படி இருந்தது? இந்த வெளிநாடுகள்ல இருந்த ஆட்கள் அந்த மக்களை வன்னியில இருந்து வெளியில போக வேண்டாம், ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போக வேண்டாம் என்றே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருந்துச்சு நம்ம சண்டைன்ற கடைசி நாள் வரைக்கும். சொல்லி கொண்டிருந்தது என்னென்றால் இப்படித்தானே ஜனங்கள் போனால் அங்க போராளிகள் இல்லையோ குறிப்பிட்ட போராளிகள் மற்றெல்லாம் போயிட்டாங்க, மற்றெல்லாம் சேர்த்து மடங்கிட்டாங்க. சனம் இருந்தாதான் யுத்தத்தை கொண்டு போறதுக்கோ இல்லாட்டி இதுன்றதுக்கோ ஒரு சனத்தை கேடயமாக பயன்படுத்திதான் கடைசி கட்டத்துக்குள்ள நடந்தது. இதுல நீ வெளிநாட்டு சதிகள் என்ன நடந்தது எனக்கு தெரியும். அப்ப கப்பலும் வந்ததுதான். இப்ப காயப்பட்ட சனத்தை ஏத்துறது கப்பலும் வந்தது. அப்ப அந்த கப்பல்லையும் நிறைய பேர் போனவங்க. அதெல்லாம் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப இப்பவும் இருந்து கொண்டு இந்த கஜேந்திரகுமார் போன்றவர்கள் சொல்றார்களானே, நாங்கள் ஜேவிபிக்கு சவப்பட்டி அடிப்போம், இன்னும் 40,000 சவப்பட்டி அடிப்போம் என்று ஸ்ரீதரன் எல்லாம்
பாராளுமன்றத்தில எல்லாம் அறிக்கைகள் விடியினம் தானே, எங்களுக்கு நாங்கள் ஆயுதங்களை தயாரிச்ச நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் என்று தெரியும். இதெல்லாத்தையும் பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு? இதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்களோட தனிப்பட்ட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் தேடி விசாரிச்சு பார்த்தால் அவங்க எல்லாம் அவங்க நீட்டா இருக்கிறாங்க. அதாவது திருப்பி இப்ப என்னென்றால் தமிழ் தேசியத்தை கதைச்சு யுத்தத்துக்கு பிறகு, அதாவது யுத்தம் முடிஞ்சதுக்கு அதுக்கு பிறகு எனக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. யுத்தத்துக்கு பிறகு இந்த அரசியல்வாதிகளோட நடவடிக்கைகள், அதாவது சைக்கிள் சின்னம் டிஎன் அந்த கட்சி இந்த கட்சி எல்லாரும் இதையும் பார்த்தனா எல்லாரும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி எங்கட தமிழ் அரசியல்வாதிகள், அதாவது தமிழீழ தேசிய தலைவரையும் பிரபாகரனையும் மக்களிடம் கதைக்காம எவனும் அரசியல் செய்யல. இப்ப பாராளுமன்றத்தில் அர்ஜுனா உட்பட தலைவரையும் மண்ணுக்காக மரணித்த எங்கட மாவீரர்களையும் வச்சுதான் அரசியல் செய்யறாங்க. இது ஒரு ஜாவரமா போயிட்டு இப்ப மக்களை வச்சு இப்ப ஜாவரம் செய்யறாங்க. அதாவது சிங்கள மக்களுக்கும் சாதாரணமான சிங்களருக்கும் தமிழருக்கும் தான் இப்ப முரண்பாடு இருக்கோலையே, மற்ற இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவங்க எல்லாம் எல்லாரும் சுமந்திரர்களாக சிங்களாக்களை கல்யாணம் கட்டலாம், அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த சாதாரண மக்களுக்கும் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற மக்களுக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, கலவரம் இருக்கு, மதக்கலவரம் இனக்கலவரம் காட்டினாதான் அவங்களுக்கு அங்க வாழலாம். இல்லாட்டி அங்க சிட்டிசன் பறி போயிடும், அந்த நாட்டுல இருக்க விட மாட்டாங்க. அதனால இங்க ஏதாச்சும் செஞ்சு கொண்டு பாருங்க. இப்ப இவ்வளவு நடக்குது. இப்ப திருப்பி இப்ப அர்ஜுனா பார்லிமெண்ட்ல காய்ச்சிருக்கேன் 322 கிணறு ஆயுதம் எங்கட ஆயுதம் மிஞ்சின ஆயுதம் வந்தது எங்கன்னு சொல்லி அரசாங்கத்திட்ட பதில் அரசாங்கம் ஒன்றும் சொல்லியது. திருப்பி நாங்கள் சின்ன வயசுல அடி வாங்கி தானே எங்களுக்கு தெரியும். இப்ப போற இதுகளை பார்க்க இந்த அரசியல் தந்துருவாயங்களை பார்க்கல திருப்பி மக்கள் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய மாதிரி ஒரு பிளான் போய்கொண்டிருக்கு. அது சர்வன் நோமலாக இருக்கிற மக்களுக்கு விளங்காது. நாங்கள் புனாயத்துல இருந்து அதை விட அந்த படிப்பு, அதை விட இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற இறை சக்தி, அதாவது நான் ஆன்மீக வழியிலையும் போறேன், நம்ம ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கக்கூட திருப்பி அப்படியான ஒரு நகர்வுக்கு தான் இந்த இதுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட 35 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 34 35 வயசு இன்றைக்கு உங்களுக்கு 33 வயசு. கிட்டத்தட்ட 9 வயசுலயே போய் 13 வயசுல பயிற்சி எடுத்து இன்றைக்கு நீங்கள் 18 19 வயசுல இந்த யுத்தத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழ் தேசியம் கேட்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் உங்களிடம் பார்க்க வயசு கூட, அர்ஜுனா உட்பட. உண்மையிலேயே தமிழ் தேசியம் இருந்தால் உங்களுக்கு முதலில் அவை இயக்கத்துல சேர்ந்து போராடி இருக்க வேணும். அது ஒன்றும் நடக்கல. இப்ப நான் இவ்வளவு அனுபவத்தை பாட்டி இப்ப நான் இவ்வளவு இதுகளை சொல்றேன். நான் இப்படி இதாண்டி வந்தேன்னா இவங்க ஆயுதம் ஓகேல போராட்டம் என்னன்னு தெரியா சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர் டாக்டருக்கு படிச்சவர். இப்ப போயிட்டு அதே நான் என்னன்னு இப்ப கேட்கிறேன், இந்த தலைவரையும் இந்த மாவீரர்களையும் கதைக்காம எந்த இடத்துலயும் எந்த அரசியலையும் கொண்டுறாம உங்களால் அரசியல் செஞ்சு இல்லைன்னு உரிமைன்றீங்க. என்னத்தடா கொண்டு வந்தீங்க, என்னத்தடா கொண்டு போறீங்க? கொண்டு வந்து எதுவும் இல்லை, ஒன்னும் கொண்டு போறது இல்லை. மனுஷனை வாழ வேண்டிய வாழ்க்கையை இது இல்லாம சும்மா இதெல்லாம் வெறும் நாடகம். இதெல்லாம் ஒரு நாடகம். அந்த புள்ளியோட நாங்கள் நினைக்கிறேன் இந்த நீண்ட உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று உங்களை நேரத்தை செலவழித்து எங்களோட தந்தமைக்கு நன்றி. அமோம் முகிலன்.